இந்த உபரத்தனங்கள்ல அமெத்திஸ்ட்ன்னு ஒரு கல் இருக்குது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஊதா கலர்ல இருக்கிற மாரி இருக்கும் ஒரு கல்லு. அந்த கல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 கேரட். இப்ப இப்படி தங்கத்தில, வைரத்தலாம் சொல்றோம்ல. 10 கிராம் வந்து தங்கம் வந்து 1 பவுன் அப்படின்னா 8 கிராம்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாரி வந்து வைரத்தில வந்து கேரட்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி அந்த அமெத்திஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கல்ல ஒரு 10 கேரட் வாங்கிக்கோங்க. ஒரு 10 கேரட் இருக்கக்கூடிய கல்ல வாங்கிட்டு போயி, பணம் வைக்கக்கூடிய பெட்டி. நம்ம ஏதாவது கேஷ் பாக்ஸ் வச்சிருப்போம் இல்லையா? அந்த கேஷ் பாக்ஸு, இல்ல பணம் வைக்கிறதுக்குன்னு ஏதாவது பெட்டி வச்சிருந்தீங்கன்னா, அந்த பணப்பெட்டி, இல்ல நான் எப்பவுமே பர்ஸ்ல தான் வச்சுப்பேன்னு சொன்னீங்கன்னா, அந்த பர்ஸ்ல, இந்த மாரி ஏதாவது ஒரு இடங்கள்ல அந்த அமெதிஸ்ட்ங்கிற ஸ்டோன வச்சு ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேராற்றல் வந்து இந்த ஸ்டோன் வழியா எனக்குள்ளார இறங்கி, என்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணணும். எனக்கு தேவையான பணத்தை தேவையான நேரங்களில் எனக்கு குடுக்கணும். என்னுடைய செல்வ வளமும், என் குடும்பமும் வறுமை இல்லாத வாழணும். அதற்கு வந்து இந்த பிரபஞ்சம் இதன் மூலமாக உதவி செய்யணும்னு மனசார வேண்டிட்டு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ரூபத்தில, ஒண்ணு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது செஞ்ச வேலைக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் பணம் கிடைக்கும். இல்ல அப்புட்ன்னா, உங்களுக்கு குடுக்க வேண்டியவங்க யாராவது பணத்த வந்து கொண்டு வந்து குடுப்பாங்க. இல்ல அப்புட்ன்னா, உங்களுடைய திறமைய பாராட்டி யாராவது ஊக்கத்தொகை மாரி குடுப்பாங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு ரூபத்தில உங்களுக்கான பணம் உங்கள தேடி வரும். நீங்க அந்த பணத்த வந்து அந்த கல் இருக்கிற இடங்கள்ல வைக்கும் பொழுது, உங்களையும் அறியாம ஒரு பேரானந்தம் உண்டாகும். அந்த பேரானந்தம் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயி, மறுபடியும் மீண்டும் மீண்டும் பணத்தை கொண்டு வந்து திரும்ப திரும்ப குடுக்கறதுக்கான வேலைகள செஞ்சு குடுக்கும். செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே அற்புதமா வேலை செய்யுது. பயன்படுத்துங்கள். பலனடையுங்கள்.